ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு டிவைஸ். இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதை தான் நம்ம டிரான்ஸ்டியூசர்னு சொல்கிறோம். இதில் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர், செகண்ட் ஒன் வந்து பாசிவ் டிரான்ஸ்டியூசர். இப்போது ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா இது வந்து செல்ஃபாக ஜென்ரேட் ஆகும். நமக்கு எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸும் கொடுக்காம ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியிலேருந்து நம்ம அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக வந்து நம்ம கன்வெர்ட் ஆயிரும். இதுவே வந்து பாசிவ் டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது, இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் நம்ம கொடுக்கறது மூலியமாக நமக்கு வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். இதோட டைப்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசரை வந்து நம்ம 4 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபோட்டோவால்டிக், செகண்ட் ஒன் வந்து தெர்மோ எலக்ட்ரிக், தேர்ட் ஒன் வந்து ஃபீசோ எலக்ட்ரிக், ஃபோர்த் ஒன் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இதுவே வந்து பாசிவ் டிரான்ஸ்டியூசரை 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், ஆப்டோ எலக்ட்ரானிக், வேரியபிள் ரியாக்டன்ஸ்னு 3ஆக பிரிக்கலாம். இந்த 3ல் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபோட்டோ கண்டக்டர்ஸ், ஸ்ட்ரெயின் காஜ், தெர்மிஸ்டர். அதே மாதிரி ஆப்டோ எலக்ட்ரானிக்கை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபோட்டோ எமிஷன், ஃபோட்டோ ஜங்ஷன். தேர்ட் ஒன் வேரியபிள் ரியாக்டன்ஸையும் 2 டைப்ஸில் நம்ம பிரிக்கலாம். இண்டக்டிவ், கெப்பாசிட்டிவ் அப்படின்னு. இண்டக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் ரிலக்டன்ஸ் இருக்குது, வேரியபிள் பெர்மிபிலிட்டி, எல்விடிடி, எடி கரண்ட். அதுவே கெப்பாசிட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் ஏரியா, வேரியபிள் செப்ரேஷன், வேரியபிள் பெர்மிட்டிவிட்டி. இது வந்து டைப்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.